விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் அற்புதமாக இருக்கணும். ஜாதகத்தில் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே அது புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்தோடனே செவ்வாய் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. அந்த செவ்வாய் பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக நல்ல நிலையில் இருக்கார். கோச்சார கிரகத்தில் பார்க்கிறோம். செவ்வாய் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து, அதே போல வருமானம் சம்பாதிக்கணுங்க. என் மகனை படிக்க வைக்கணும், மகளுக்கு திருமணம் செய்யணும், நான் என்ன செய்யலாம், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் மிக அதிகமாக இருக்கும். எப்படியெல்லாம் பணம் புரட்டலாம் அப்படிங்கிற எண்ணம். எழுத்தாளர்கள், பேச்சாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும் இந்த ஆண்டு. அதே போல திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள், கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். என் அன்பிற்குரியவர்களே, என்ன பரிகாரம் பண்ணினா இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களும் இந்த ஆண்டு அனுகூலமாக இருக்கும். புதிய திட்டங்களை இந்த ஆண்டு செயல்படுத்துவீங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 2026க்கான புத்தாண்டு பலாபலன்கள் நம்ம ஆன்மீக பரிகார சேனல்ல ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு 2026க்கான புத்தாண்டு பலாபலன் நமக்கு யார் கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் தான் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த 2026 எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் சாதகம் என்ன, பாதகம் என்ன, என்ன மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் புத்தாண்டுல நமக்கு நடக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த பதிவின் வாயிலாக நாம தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐயாவை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அஸ்ட்ராலஜி ரீதியா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னை நங்கநல்லூர்ல நேர்ல நீங்க ஐயாவை சந்திக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. வீடியோல தெரிகிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லயும் உங்களோட கன்சல்டேஷனை நீங்க எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2026 என்ன மாதிரியான உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு புது வருஷம் பிறக்க போகிறது, மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த புது வருஷம் நிறைய நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து தருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காத்திருக்கோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல புது வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருந்தால் புது வருஷம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த புது வருஷத்தில் நிறைய சவால்களை இந்தியா சந்திக்க போகிறது. நிறைய மாற்றங்கள், ஏற்றங்கள் காத்திருக்கு. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, விண்வெளி துறையில் இந்தியா சாதிக்க போகிறது, கட்டுமான துறையில் இந்தியா சாதிக்க போகிறது, ரயில்வே துறை, போக்குவரத்து துறை, அதில் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் தனி மனித வருமானம் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்தியாவில் கூட போகுது. அடுத்த ஆண்டுடைய ஆரம்ப சில மாதங்கள் வருமானத்தில் சில தடைகள் உலக அளவில் இருக்கும். அப்படின்னாலும் தனி மனித வருமானங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு திரைப்படத்துறை அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா, ஓடிடி தளங்களுடைய அவர்களுடைய பங்களிப்பு என்பதுதான் அடுத்த ஆண்டு நமக்கு 2026 அதிகமாக இருக்க போகிறது. இன்னும் பாருங்கள், திரைப்படங்களில் இருக்கக்கூடிய இந்த ஹீரோக்கள், இவர்களுடைய சம்பளம் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு இருக்கு. சென்ற ஆண்டு நம்ம பலன்கள் சொல்லும் போதே தங்கத்தின் விலையை பேசும்போது, தங்கத்தின் விலை 1 லட்சம் ரூபாயை தொடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ கண்ணு முன்னால் பார்க்குறோம், தங்கத்தின் விலை இவ்வளவு அதிகரிச்சிருக்கு. என் அன்பிற்குரிய நேயர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் மண்ணும் பொண்ணும் தான் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, லேண்டை வாங்கி போடுங்க. நிறைய ரேட் பெருக போகுது, தங்கத்தின் விலை பெருக போகுது. அதற்காக அப்படியே அரசாங்கம் விட்டுருமான சில கட்டுப்பாடுகளையும் தங்கத்தின் விலையில் அரசு கொண்டு வரப்போகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் தங்கத்தின் விலை உயரப்போகிறது அப்படின்னு வச்சுக்குவாங்க. அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய மாற்றங்களை இந்த ஆண்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு தான் தமிழகத்தில் தேர்தல் வரப்போகிறது.
தமிழகத்துடைய ராசி அப்படின்னு நம்ம கடக ராசியை பேசுகிறோம். இந்தியாவின் ராசி அப்படின்னு மகர ராசியை சொல்கிறோம். இந்த கடகத்தை நோக்கி குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பாகவே தேர்தல் வரப்போகிறது. இதில் அரசியல் கூட்டணி கட்சிகள்கிட்ட நிறைய மாற்றங்கள், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கூட்டணியிலேருந்து பெரிய பெரிய மாற்றங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பரில், 2026 ஜனவரியில் இப்படி பல மாற்றங்கள் வரப்போகிறது. ஸோ நம்ம பார்க்குற காட்சிகள் மாறுது. இந்த ஆண்டுடைய கிரக நிலைகள் அப்படின்னு எடுக்கிற போது கன்னி லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கிறது, ரிஷப ராசியில் புதிய ஆண்டு பிறக்கிறது. ஆண்டுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் எண், அந்த ஒன்றுக்குடைய சூரியன் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இது எல்லாமே மனசில் வச்சுட்டு நம்ம பார்க்க போகிறோம். மிதுனத்திலே குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், தனுசு ராசியிலே சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் என்ற 4 கிரகங்கள், கும்பத்திலே ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இதுதான் ஆண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகளை பேஸ் பண்ணி இந்த ஆண்டு 2 பெயர்ச்சிகள் இருக்குது. ஒரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரப்போகிற குரு பெயர்ச்சி, இன்னொன்று ஆண்டு இறுதியிலே வரப்போகக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி. எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ராசிக்குரிய பலன்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எனது அருமை விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் அற்புதமாக இருக்கணும். ஜாதகத்தில் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே அது புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்தோடனே செவ்வாய் எப்படி இருக்கிறார்னு பாருங்க. அந்த செவ்வாய் பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக நல்ல நிலையில் இருக்கார். கோச்சார கிரகத்தில் பார்க்கிறோம். செவ்வாய் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்தார். அந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. நான் வாழக்கூடிய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், என்னுடைய மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு ஆண்டு ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் செயல்பட தொடங்க போறீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அதனால வரப்போகுது. அதே போல் வருமானம் சம்பாதிக்கணுங்க. என் மகனை படிக்க வைக்கணும், மகளுக்கு திருமணம் செய்யணும், நான் என்ன செய்யலாம், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் மிக அதிகமாக இருக்கும். எப்படியெல்லாம் பணம் புரட்டலாம் அப்படிங்கிற எண்ணம். அதற்கு ஒரு இணக்கமாகத்தான் கிரக சூழ்நிலைகள் இருக்கு. தனஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் என்ற 4 கிரகங்கள். அற்புதமான ஒரு கிரக நிலை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பணம் பல வழிகளில் இவர் சம்பாதிப்பார் அப்படின்னு அர்த்தம். கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பயன்படுத்துவார், நல்லா சம்பாதிப்பார் அப்படின்னு தான் உங்கள் ஜாதகத்தில் இந்த ஆண்டு கோச்சார கிரகங்கள் காட்டு. அதுவும் 2ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவானை, 11ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் பரிவர்த்தனையை அடைகிறார். 2-11க்கு அதிபதிகள் பரிவர்த்தனை, மிகப்பெரிய யோகம், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வு, நல்ல தன லாபம். அதிலும் உங்களுக்கு ஆண்டுடைய செகண்ட் ஹாஃப்ல குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வருவார். அதுவும் மிகப்பெரிய யோகம். தன பஞ்சமாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வருகிறாருன்னா வாழ்க்கையில் அதை விட மிகப்பெரிய யோகத்தை சொல்ல முடியாது. நல்ல தன பிராப்தி, காசு பணம் துட்டுன்னு மகிழ்ச்சியா இருப்பீங்க. 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்த பிறகு உங்க வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்ததோ, பிரச்சனைகள் இருந்ததோ, அத்தனை பிரச்சனையும் நீங்கும். குறிப்பாக எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆசிரியருடைய வழிகாட்டுதலால் நல்ல வெற்றி பெறுவீங்க. நீங்களே 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், குரு பயிற்சி நடந்த பிறகும் சரி, நடப்பதற்கு முன்பும் சரி, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போகுது. அதேபோல் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு ஹையர் எஜுகேஷனில் ஒரு பெரிய வளர்ச்சி சேரும். ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிப்பதற்கு பலருக்கு வாய்ப்புகள் கூடி வரும். வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கும் நல்ல வாய்ப்பு கூடி வந்துடும். ஆனால் வருஷம் துவங்கும் போது 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். நம்மளுடைய தங்கம், விலை உயர்ந்த விஷயங்கள், இவற்றை பாதுகாப்பாக வச்சுக்கிடணும், பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிடணும், கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும்.
5 குரு பகவான் 8ல் இருப்பதில் ஒரு யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செயற்கை முறை கருத்தரித்தலில் பலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அந்த குரு பகவான் ராகுவை வேற பார்க்கிறார். அதனால செயற்கை முறை கருத்தரித்தலில் பலருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. இது ஒரு நல்ல விஷயமா இந்த ஆண்டு இருக்கு. குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட எல்லா தடைகளும் விலக போகுது. அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் பலருக்கு வேலையிலிருந்து விஆர்எஸ் வாங்கிக்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். இளைஞர்களுக்கு வேலை மாறக்கூடிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். வேற வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க, அமையும். பிஸ்னஸ் முயற்சிகள் ரொம்ப லாபகரமாக இருக்கும். அந்த புதன் பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கு. பேச்சில் ஒரு அதிகார துணி இருக்கும், ஒரு கௌரவம் இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். லாபாதிபதி புதன் பகவான் ராசி அதிபதியோடு சேர்ந்ததுனால எல்லா விஷயங்களும் லாபம். கல்வியில் லாபம், பொருளாதாரத்தில் லாபம், பிஸ்னஸ்ல லாபம் என்று லாபகரமாக இருக்க போகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கு. 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் உச்சமாக இருந்து வருடம் துவங்குகிறது. நல்ல கல்யாண விஷயம் கூடி வருங்க. கல்யாண தடை என்ன இருந்தாலும் விலகும். நல்ல முறையில் கல்யாண விஷயம் கூடி வரும். நீங்க சந்தோஷமா இருக்கலாம். 4ல் ராகு பகவான் இருக்கார். விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய ஹெல்த்தில் 2026 கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் நலத்தில் ஏதாவது பாதிப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது, ஆரம்பத்திலேயே மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். எழுத்தாளர்கள், பேச்சாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும் இந்த ஆண்டு. அதே போல திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள், கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். என் அன்பிற்குரியவர்களே, என்ன பரிகாரம் பண்ணினா இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக இருக்கும், எங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் திருச்செந்தூருக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். ஒரு செவ்வாய்க்கிழமை என்று திருச்செந்தூருக்கு போங்க. திருச்செந்தூருக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு பஞ்சலிங்கங்களையும் வழிபட்டு விட்டு வாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களும் இந்த ஆண்டு அனுகூலமாக இருக்கும். புதிய திட்டங்களை இந்த ஆண்டு செயல்படுத்துவீங்க. புதிய பிஸ்னஸ் ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவீங்க. மல்டிநேஷனல் கம்பெனியில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு நேரம் ராசியுடைய பலன்களை நம்ம பார்த்தோம். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பிறக்கிற போது என்ன கோச்சார நிலை இருக்கிறது, கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம உங்களுக்கு பலன்கள் கொடுத்துருக்கோம். இந்த பலன்கள் மட்டுமில்லை, நம்ம ஒரு முழுமையாக நம்மளுடைய 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா நம்ம சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்கோ, எப்படி கிரகங்கள் இருக்கோ, அந்த கிரகங்களையும் இந்த கோச்சார கிரகங்களையும் நினைச்சு தான் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். இங்கே நான் சில விஷயங்களை தான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன். உங்கள் சொந்த ஜாதகத்துடைய தசாபுத்தியை பார்த்து தான், கிரகநிலைகளை வைத்துக்கொண்டு தான் 2026 உங்களுக்கு எப்படி நன்மைகளை செய்ய போகிறது அப்படின்னு நான் சொல்ல முடியும். உங்களுக்கு அப்படி ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் இங்கேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை நேரடியாக நீங்கள் சந்திக்கலாம். உங்களுக்கு நான் தான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன். எந்த டீம் ஆஃப் அஸ்ட்ராலஜி வச்சுட்டு நான் ஆலோசனை வழங்குவதில்லை. நான் நேரடியாக ஜோதிட ஆலோசனை வழங்குகிறேன். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸருக்கு ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். ஒருவேளை உங்களால் நேரம் வர முடியாது, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே நம்பர் தான், இதே செல்ஃபோன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரில் உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு போட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ட்ராலஜர் பஞ்சநாதன் சாரை நீங்க நேர்ல மீட் பண்ணணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில சாரை நீங்க மீட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. அதுக்கும் வீடியோல தெரியிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க.
இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.